முறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் புனிதமான ரஜபு மாசத்தை கடந்து மிஅராஜுடைய இரவை கடந்து அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாசத்திலே நாம் புனிதமாக்கப்பட்ட பராத்துனுடைய இரவையும் கடந்து இன்னும் சொற்ப தினங்களை உள்ளடக்கிய ரமதானை எதிர்பார்த்து நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுவிடத்திலே நாம் கரம் ஏந்தி துஆ கேட்டுக்கொண்டே வர வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபையும் ஷாபானையும் அந்த 2 மாசத்திலேயும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்ததை போன்று ரமதானுடைய மாசத்தை எங்களை அடைய செய்வாயாக, ஆரோக்கியமாக அமல் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்பதாக துஆ கேட்பதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்று பல நூறு ரமதான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்பதாக நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான ரமதானுடைய மாசத்திலே அல்லாஹ் நிறைய சவாபுகளை தரக்கூடிய அமல்களை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். நிறைய நன்மைகள் தரக்கூடிய பொழுதுகள், செய்யக்கூடிய தான தர்மங்கள், கொடுக்கக்கூடிய உணவு வகைகள், மேலும் நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹ், திக்ரு, இதர பல சுன்னத்தான வாஜிபான தஹஜ்ஜத் உட்பட அல்லாஹ் நிறைய அமல்களை மற்ற மாதங்களில் நன்மை கொடுப்பதை விட ஒருபடி மேலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரமதானுடைய மாசத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ரமதானுடைய மாசத்தை நாம் அடைய இருக்கின்ற நமக்கு அந்த ரமதானுக்குள்ளே 2 விதமான அளப்பரிய நன்மைகள் தரக்கூடிய 2 நேரங்கள் இருக்கிறது. அந்த 2 நேரங்கள் குறித்து இந்த ஜும்ஆவிலே நாம் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நேரம் எதுவென்றால், நாம் எல்லாம் நோன்பு வைப்பதற்காக வேண்டி சஹர் நேரத்திலே, தஹஜ்ஜத் நேரத்திலே நாம் எல்லாம் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நாம் சாப்பிடுகின்றோம் அல்லவா, அந்த நேரம். 2வது நேரம் எது தெரியுமா? சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹுக்காக வேண்டி பசி இருந்து எல்லா சுகங்களையும் விட்டு இறையச்சத்தோடு அந்த நாளை கடந்து இஃப்தார் என்று சொல்லக்கூடிய நோன்பை திறக்கின்ற அந்த நேரம். இந்த 2 நேரமும் அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நேரங்களாக இருக்கிறது. அந்த 2 நேரங்களிலேயே மிக முக்கியமாக நோன்பு வைக்கக்கூடிய அந்த சஹருடைய நேரம், அந்த தஹஜ்ஜத்துடைய அந்த நேரம், அந்த நேரம் குறித்து மட்டும் ஒரு சில விஷயங்களை இன்னும் ரமதானை அடைய இருக்கக்கூடிய நமக்கு விழிப்புணர்வுக்காக வேண்டி, பேணுதலுக்காக வேண்டி சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வது தார்மீக கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமையை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த வெள்ளிக்கிழமையிலே ரமதானை எப்படி வரவேற்போம் என்பது குறித்து வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்க்கலாம். சங்கைக்குரிய பெருமக்களே, சஹர் அற்புதமான ஒரு நேரம். அதிகாலை பொழுதினுடைய இரவினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சஹர் நேரம், தஹஜ்ஜத் நேரம், அந்த நேரத்திலே அல்லாஹுவிடத்திலே நாம் கரம் ஏந்தி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது. கை நிரம்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு அள்ளித் தருகின்றான் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. திருமறை வேதத்திலே சஹர் குறித்து ஏதாவது இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது, நல்லடியார்கள், அல்லாஹுவினுடைய இறைநேச செல்வர்கள், அல்லாஹுக்கு தக்வா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள், மார்க்க நெறிமுறைப்படி வாழக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இந்த சஹருடைய நேரம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லித் தருகின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்றான். அந்த சஹருடைய நேரத்தை அந்த நல்லடியார்கள் தேர்ந்தெடுத்து தங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹுக்கு முன்னால் வைப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். அப்ப நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டி கேட்கக்கூடிய 24 மணி நேரங்களில் மிக முக்கியமான ஒரு நேரமாக
பொருத்தமுள்ள ஒரு நேரமாக அது தஹஜ்ஜத்துடைய அந்த நேரம், சஹருடைய நேரம் இருக்கிறது என்பது ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சஹர் குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது இந்த வார்த்தையை அல்லாஹ் திருமறையிலே 2 தடவை பயன்படுத்துகிறான். 2 தடவை அல்லாஹ் இப்படி பயன்படுத்துகின்றான். அல் முஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார் என்பதாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் எந்த நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து பாவ மன்னிப்பை தேடுவார்கள் என்றால் பில் அஸ்ஹார், அந்த சஹருடைய நேரம், சஹர்லிருந்து வந்தது அஸ்ஹார். அந்த சஹருடைய நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள்? பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் 2 தடவை திருமறையில் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். மேலும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை திருமறை வேதத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அன்பு புதல்வர், அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவர்களை கொல்லும் எண்ணத்திலே கிணற்றிலே தூக்கி போட்டு அதற்கு பிறகு யூசுப் நபியை அல்லாஹ் பாதுகாத்து, அது ஒரு நீண்ட நெடிய ஒரு சம்பவம், அது அப்படியே விரிந்து பறந்து சென்று கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு நம்மளுடைய குழந்தையை, நம்மளுடைய பிள்ளையை இவர்கள் சூழ்ச்சி செய்து நம்மளுடைய பிள்ளையை இவர்கள் கொன்று விட்டார்கள், தொலைத்து விட்டார்கள் என்ற தகவலை தந்தையாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்த உடனேயே யாரெல்லாம் தன்னுடைய தம்பிக்கு சூழ்ச்சி செய்தார்களோ, மாறு செய்தார்களோ, கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டமிட்டு இவர்கள் இந்த செயல்பாடுகளிலே ஈடுபட்டார்களோ, அவர்களெல்லாம் ஒன்று கூடி தந்தையிடத்திலே வந்து, தந்தைக்கு இந்த தகவல் தெரிந்து விட்டதே என்பதாக தந்தையிடத்திலே வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பதியப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், காலு யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா என்பதாக சொன்னாங்க. எங்களுடைய தந்தையே, நாங்கள் தெரியாமல் அந்த தவறை செய்து விட்டோம், தெரியாமல் தம்பியை நாங்கள் கிணற்றிலே தூக்கி போட்டு விட்டோம், நாங்கள் செய்தது தவறுதான், எங்களுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று தந்தையிடத்திலே வந்து மற்ற சகோதரர்கள்லாம் வந்து சொன்னார்கள். சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிர் லகும் ரப்பி, இனிமேல் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்திலே உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொன்னார்கள். இந்த சௌஃப அப்படிங்கிற இந்த அரபு சொல்லுக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அந்த சௌஃபவுனுடைய நேரம் எது என்பதாக நமக்கு விரிவுரையிலே கொடுக்கும் பொழுது அந்த நேரம்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்த சஹருடைய நேரம் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். தன்னுடைய பிள்ளை செய்த தவறை மன்னிக்க முடியாது, அவ்வளவு பெரிய தவறுகள் செய்து விட்டார்கள், இருந்த போதிலும் கூட அந்த தவறு தந்தைக்கு தெரிந்து விட்டதே என்பதை எண்ணி பாவ மன்னிப்பு கேட்கும்படி சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சஹருடைய நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொன்னார்கள். அப்ப சஹருடைய நேரம் என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம். அந்த நேரத்தை நாம் எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல். அந்த நேரத்தை மிகச் சரியாக நாம் கழிக்கின்றோமா, அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு மாறுதலாக அந்த நேரம் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றதா, அல்லது இபாதத்திலோடு அந்த நேரங்கள் கழிகிறதா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக அந்த சஹர் நேரத்தினுடைய சிறப்பு என்ன, சஹர் செய்வதனுடைய சிறப்பு என்ன, சஹர் செய்வதற்கு ஏற்ற உணவு என்ன என்பதெல்லாம் ஹதீஸில் நமக்கு வரையறுத்து நம்மளுடைய கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். சஹர் செய்வதற்குண்டான உணவு என்ன, சஹருடைய சுன்னத்தை எப்படி நாம் பேணி நடக்க வேண்டும், அதனுடைய விதங்கள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹர் உணவு எப்படி இருந்தது, அதையும் தாண்டி ஒரு விதமாக இன்று ட்ரெண்டிலே போய்கொண்டிருக்கக்கூடிய இலவச சஹர் உணவுகள், இது குறித்து நம்மளுடைய பார்வை, இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பதையெல்லாம் இந்த குறைந்த நேரத்திலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, முதலாவதாக சஹருடைய அந்த நேரம் சாப்பாட்டின் நேரமாக நாம ஏற்படுத்தி கொண்ட நேரம் அல்ல. பொதுவாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் என்பதாக நம்ம வடிவமைச்சு வச்சிருக்கோமா இல்லையா, இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொண்டது.
உணவை சாப்பிடுவதற்குண்டான நேரங்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டது. ஆனால் இந்த சஹர் நேரத்தில் சாப்பிடுங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தல, இதை ஏற்படுத்தியது நம்முடைய மார்க்கம். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. நீங்கள் சஹருடைய நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த நேரமாக உங்களுடைய நோன்பை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் அழகாக சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபீ சுஹூரி பரக்கா. ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்கள் சஹர் நேரத்திலே சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சஹர் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த சஹருடைய நேரத்திலே நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டிலே பரக்கத் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அதுல பரக்கத்து கிடையாது. லஞ்சு சாப்பிட்றோம், அதுல பரக்கத்து கிடையாது. நைட்டு இரவு உணவு சாப்பிட்றோம், அதுல பரக்கத்து கிடையாது. சிற்றுண்டி சாப்பிடுகின்றோம், அதுல பரக்கத்து கிடையாது. நிறைய இடைத்தீவனங்கள் தின்னுகின்றோம், அதிலே பரக்கத்து கிடையாது. பரக்கத்தான ஒரு உணவு என்ன என்பதாக குர்ஆனிடத்திலேயும் ஹதீஸிடத்திலேயும் மார்க்கத்திடத்திலேயும் ஷரியத்திடத்திலேயும் நீங்கள் கேட்டால் அது சொல்லும், சஹருடைய நேரத்திலே நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் தான் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன தஆமஹா தஆமு முபாரக்கா. சஹருடைய நேரத்திலே சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு இருக்கிறது அல்லவா, அது பரக்கத்தான அந்த உணவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு வேறொரு ஹதீஸ்ல இமாம் ஹாக்கிம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஹாக்கிம் இமாம் அவங்களுடைய கிதாபில் இதை பதிவு செய்கிறாங்க. அழகான ஒரு ஹதீஸ். ஏன் இந்த சஹருடைய உணவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தினான் என்பதற்கு அற்புதமான காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாபைன ஷியாமினா மாபைன ஷியாமினா வ ஷியாமி அஹ்லில் கிதாபி. நமக்கும் வேதக்காரர்களுக்கும் உண்டான நோம்பினுடைய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், வேதக்காரர்களும் நோன்பு வைக்கிறாங்க, அதே போல யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, யகூதிகளும் நோன்பு வைக்கிறாங்க, எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நமக்கும் அந்த நோம்பினுடைய வித்தியாசம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? ஃபர்க் அரபியிலே சொல்லுவார்கள். அந்த ஃபர்க் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அகலத்தி சுஹூர் என்பதாக சொல்லுவார்கள். அவர்களுடைய நோம்பிலே சஹர் உணவு என்பது கிடையாது. அவர்கள் நோன்பு வைப்பாங்க, சஹர்ல சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நோம்பிலிருந்து நம்மளுடைய நோன்பை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அடையாளமே சஹர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த உணவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த சஹர் நேரத்தில் நாம் உண்ணக்கூடிய அந்த உணவிலே அல்லாஹ் நிரப்பமான பரக்கத்தை வைத்திருக்கின்றான். கொஞ்ச நெஞ்ச பரக்கத் அல்ல, நிறைய பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், சஹர் நேரத்தில் மட்டும் நீங்க சாப்பிடாம நோன்பு இருந்துறாதீங்கம்பாங்க, எதையாவது சாப்பிடுங்க. குறைந்தபட்சம் எதை உதாரணம் தருகின்றார்கள் தெரியுமா? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சம் எதை நமக்கு உவமை தருகின்றார்கள் தெரியுமா? அஸ்ஸஹர், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பேரித்தம்பழம் கிடைத்தாலும், என்னது, ஒரே ஒரு பேரித்தம்பழம் கிடைத்தாலும் அந்த பேரித்தங்கனியை நீங்கள் சாப்பிட்டு விட்டு நீங்கள் சஹர் வையுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லுவார்கள். இந்த பேரித்தம்பழம் சம்பந்தமாக பல்வேறு ஹதீசுகள் இருக்கிறது. சுருங்க நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், சஹர் நேரத்தில் சாப்பிடாம நம்ம நோன்பு வைக்கக்கூடாது, எதையாவது சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவர் தூங்கிவிட்டார், பாங்கு சொன்னதற்கு பிறகுதான் எந்திரிக்கிறாரு, அவருக்கு மார்க்கம் விதிவிலக்கு அளிக்கிறது. என்ன, அவருடைய உடம்புல சக்தி இருக்கு அப்படின்னா அப்படியே நியத்து வச்சு அப்படியே நோன்பா இருந்துடலாம். அல்லாஹு அக்பர்னு மோதினார் பாங்கு சொல்லிட்டாருண்டா வாயில உள்ளதை கீழே துப்பிருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நபர்கள் நம்ம தவறா ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நாம் விளங்கி இருப்பது என்னவென்றால், கடைசியாக பாங்கினுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரைக்கும் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹு அக்பர் என்று அவர் பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால் வாயில் இருப்பதை நீங்கள் துப்ப வேண்டும் என்பது நம்மளுடைய மார்க்கத்தினுடைய உத்தரவு இல்லையா? அந்த அடிப்படையில் நம்மளுடைய கடைசி பட்சமாக குறைந்தபட்சமாக நாம் அந்த தமர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரித்தங்கனியவாது சாப்பிட்டு நாம் சஹர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த பேரித்த கனியை நாம் சாப்பிடக்கூடிய இந்த பேரித்தங்கனி இருக்கல்லவா, இதை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, வெறும் இஃப்தாரில் மட்டும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். இஃப்தார் என்றால் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் பேரித்தம்பழங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். இன்றளவும் சரி,
அரபுலக நாடுகளில் நீங்கள் சென்று பாருங்க, அவங்க மந்தி சாப்பிடுவாங்க, கப்சா சாப்பிடுவாங்க, எல்லா உணவுகளும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு கண்டிஷனாக கண்டிப்பாக அவர்கள் 1-2 பேரித்தங்கனிகளை சாப்பிடுவார்கள். 1-2 பேரித்தங்கனிகளை சாப்பிடுவார்கள். நம்ம இடத்துல இதுவரைக்கும் அந்த பழக்கம் இல்லைன்னா நம்ம சஹர் உணவை சாப்பிட்டதற்கு பிறகு கண்டிப்பாக அந்த பேரித்தங்கனிகளை 1வது 2வது நாம் சாப்பிட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்போ சஹருடைய நேரத்தில் அது பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடுவது பரக்கத்து. அந்த சாப்பாட்டில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்கிறான். அந்த பரக்கத்திலேயே மிக ஏற்றமான ஒரு பரக்கத்தான ஒரு உணவாக இந்த பேரித்தங்கனிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஹதீஸின் வழியாக நாம் காண முடிகிறது. அடுத்ததாக நம்ம நினைத்து கொண்டோம், சஹரில் சாப்பிட்டு அடுத்த நாள் மகரிபில் நோன்பு திறக்கின்ற வரைக்கும் சஹர் சாப்பாடு தான். சஹர் சாப்பாடு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு நம்ம பசியை போக்குது, நமக்கு சக்தியை கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உண்மையிலேயே அந்த எண்ணத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு அந்த சக்தியை தரல, அந்த பசியை நமக்கு தரல. உண்மையிலேயே நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய பரக்கத்தின் காரணமாகத்தான் பசியை தாங்கும் சக்தியை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். சாதாரண நேரங்களில், நோம்பில்லாத நேரங்களில் நீங்கள் கொஞ்ச நேரம் சாப்பிடுவதற்கு தாமதப்படுத்திட்டா கடுமையாக பசிக்கும், கடுமையாக தாகம் ஏற்படும். நோன்பு நேரத்தில் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் பெரிய அல்லாஹ்வினுடைய அற்புதம். நோன்பு நேரங்களில் எவ்வளவு நேரம் நாம் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஈமானுடைய வலிமையின் காரணமாக பசி என்பது நமக்கு தோணவே தோணாது. எவ்வளவு உயர்தர உணவுகளை நமக்கு முன்னால் காட்டப்பட்டாலும் சரி, டிவியிலே இது போன்ற ருசியான உணவுகள் விளம்பரத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, நமக்கு அந்த எண்ணமே தோணாமல் இருக்கிறது அல்லவா? அந்த எண்ணத்தை போட்டது இந்த சஹருடைய உணவு. அந்த உணவுக்குள்ளே இருப்பது அல்லாஹ்வினுடைய பரக்கத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, சஹருடைய உணவு சாப்பிட்டா நன்மை என்பதாக நம்ம தேடி பார்த்தால், பொதுவாக சாப்பிட்றோம், எவ்வளவோ உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடுவது நன்மையா? அது இபாதத்தா? தொழுகையினுடைய நன்மைகளை தொழுதால் நன்மை அல்லவா? ஜக்காத்து கொடுத்தா நன்மை, இதர பல வணக்க வழிபாடுகள் செய்தால் நன்மை. அந்த அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் உணவுல கொடுக்குறானா அப்படின்னு தேடி பார்த்தா திருமறை அதாவது நம்மளுடைய சொல்லும், சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு உங்களுக்கு இபாதத்தாக அல்லாஹ் மாற்றி தருகின்றான் என்றால் ஒரே ஒரு சாப்பாடு, அது சஹருடைய சாப்பாடு, அம்ருன் தஅப்பதியுன் என்பதாக சொல்லுவார்கள். நாம் சாப்பிடக்கூடிய சஹருடைய உணவு இருக்கல்லவா, அதை நம்ம சாப்பிட 2 ரக்காய் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். தான தர்மம் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். இது போன்ற நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு உணவாக அந்த சஹர் உணவு இருக்கிறது. இந்த சஹரு ஒரு சில வேலைகளை நமக்கு செய்கிறது, மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. யார் சஹர் வைத்துவிட்டு நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சஹருடைய பரக்கத்தின் காரணமாக இரவின் கடைசி பகுதியில் தானே நம்ம சாப்பிட்றோம். இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யறோம், சஹர் வச்சு சாப்பிட்றோம். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு உடலுக்கு அபரிவிதமான ஒரு வலுவை அது தருகிறது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சக்தியை கொடுக்கிறது, பசியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை நமக்கு தருகிறது, தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை உடலுக்கு தருகிறது என்பதாக இது சஹர் செய்யக்கூடிய முதல் வேலை. இரண்டாவது, நாம் சஹர் செய்கின்றோம் அல்லவா, அந்த சஹர் என்பது அது ஒரு இபாதத். இப்பொழுது நான் சொன்னேன், அது ஒரு வணக்கம். சஹர் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நன்மையை நமக்கு தர்றான். மூணாவதாக சஹர் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால், நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை பேணி நாம் பாதுகாத்து அதை நாம் சாப்பிட்டதின் காரணமாக நாயகத்தினுடைய சுன்னத்தை பேணியதனுடைய நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தருகின்றான். நாலாவது மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, யூதர்களுக்கும் முஸ்ரிக்கீன்களுக்கும் நசராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று சொன்னாங்க. பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த வேதக்காரர்கள் நோன்பு வைக்கின்ற பொழுது சஹர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டு அவர்களுக்கு என்ன செய்யறோம், நம்ம மாறு செய்கிறோம் என்பதாக இந்த சஹரில் நாம் செய்யக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் நன்மையாக நமக்கு மாற்றித் தருகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, மிக முக்கியமான ஒன்று, சஹருடைய நேரம் எது என்பதாக
நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் தெளிவாகவே உங்களுடைய மனசுல நான் பதிய வைக்கிறேன். நோன்பு அட்டைகள், அந்த நம்பர் போட்டு வரக்கூடிய அந்த அட்டவணைகள், இவைகளெல்லாம் சரிதான். ஆனா இதை தாண்டி நீங்களாவே ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இதுதான் சஹருடைய நேரம், இதோட முடிச்சிடணும், இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தீர்ப்பு நீங்களாவே எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நான் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸின் வழியாக நமக்கு நான் சொல்லித் தருகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தஸஹர்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் சஹர் செஞ்சோம் சொல்றாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களோடு சேர்ந்து நாங்கள் என்ன செஞ்சோம், சஹர் செஞ்சோம். இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில தான் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. திருமறை வேதத்தை புக்கு வடிவில் நம்ம படிக்கிறோமா இல்லையா, அவங்க தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க என்ன செஞ்சோம், தஸஹர்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பிட்டோம். சாப்பிட்டதற்கு பிறகு தஸஹர, அது முடிந்ததற்கு பிறகு சும்ம காம இல ஸலாத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்று விட்டார்கள் என்று சொல்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்று விட்டார்கள் என்பதாக சொல்றாங்க. இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடுத்து ஒரு வினாவை தொடுக்கின்றார்கள். யாருக்கு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல ஒரு வினா ஒன்று தொடுக்கின்றார்கள். என்ன தெரியுமா? கம்கான பைனஹுமா மினல் மிக்தாரி, கம்கான பைனஹுமா மினல் மிக்தாரி, நபிகள் நாயகம் சஹர் உண்டதற்கு பிறகு தொழுகைக்காக வேண்டி எழுந்த நின்ற அந்த இரண்டிற்கும் மத்தியில் உண்டான கேப்பினுடைய நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரம், அதுல தானே இன்னைக்கு நமக்கு குழப்பம். எவ்வளவு காமன் நேரமா, 10 நிமிஷமா, என்ன செய்யறது, இது சரியா, பாங்கு சொல்லிட்டாங்களே, வாய்க்குள்ள சாப்பாடு இருக்கு, முழுங்கிடலாமா, துப்பிடலாமா, நம்ம இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, இப்படிலாம் பலவிதமான கேள்விகள் நம்மளுடைய மண்டைக்குள்ளே சுழண்டு வருகிறதா இல்லையா? அத்துணை கேள்விக்கும் அற்புதமான பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல இருந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, 50 ஆயத்தன் என்பதாக சொன்னார்கள். அதாவது பைன சஹரி வல் அதானி, அந்த சஹருக்கும் பாங்குக்கும் மத்தியில் உண்டான நேரம் மிக்தார 50 ஆயா அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன்ல ஒரு 50 ஆயத்தை ஓதுனா எவ்வளவு நேரமோ அந்த நேரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு 50 ஆயத்தை நீங்கள் ஓதி அதனுடைய நேரத்தை கணித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் 10 நிமிடமோ 5 நிமிடமோ 1/4 மணி நேரமோ எவ்வளவு நேரமோ அந்த நேரத்திற்கு முன்னால் நீங்கள் சஹரை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய நேரம் குறித்து நமக்கு சொல்லித் தந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய இந்த சஹருடைய நேரத்தினுடைய உணவிலே இன்று இலவச உணவு என்பதாக ட்ரெண்டாக ஆக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் சஹருக்கு ஏற்பாடு செய்து உணவு கொடுப்பாரோ, எவர் ஒருவர் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்து உணவு கொடுப்பாரோ, நோம்பாளிக்குண்டான நன்மைகளை அப்படியே ஏற்பாடு செய்தவருக்கும் உணவு கொடுப்பவருக்கும் கிடைக்கப்பெறும் என்பதாக ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். அப்போ உணவு கொடுப்பது என்பது பரிசுத்தமான ஒரு அமல் தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் இன்று நவீன ஒரு 7-8 வருஷமாக, ஒரு 9-10 வருஷமாக இன்று என்னது, நம்ம சஹருடைய உணவு வந்து ட்ரெண்டாக போச்சு தமிழ்நாட்டு ஃபுல்லாக. முதலாவதாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், சஹரு உணவை இப்படியெல்லாம் நம்ம உணர்ச்சி அதாவது சாப்பாடு செஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற விஷயத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை பேணுதலாக நாம் கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக சஹரு உணவு யார் ஏற்பாடு செய்கிறாரோ அதற்காக வேண்டி யாரிடத்துல வசூல் செய்யப்படுகிறதோ அந்த வசூல் ஜக்காத்துடைய பணமாக இருக்கக்கூடாது. ஜக்காத்துடைய பணமாக இருந்தால் அந்த உணவு ஹராம். யாருக்கு ஹராம்? ஜக்காத்து கடமையானவர் வந்து அந்த உணவை வாங்கி சாப்பிட்டார்னா அது ஹராமாக்கப்படும். அந்த நன்மையும் அவருக்கு வந்து என்ன செய்யாது, போய் சேராது. அப்போ பணத்தை நம்ம வாங்கும் பொழுது அந்த பணம் வந்து ஜக்காத்தா, சதக்காவா, தான தர்மமா, அல்லது ஹதியா அன்பளிப்பா என்பதை 3 வெரிஃபிகேஷன் இருக்கு. யாரு? சஹர் உணவுக்காக வேண்டி வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஜக்காத்துடைய பணத்தை வாங்கக்கூடாது, அது ஹராம்.
சதக்காவை வாங்கி நீங்கள் உணவு சமைத்து கொடுக்கலாம், ஹதியாவை வாங்கி நீங்கள் உணவு சமைத்து கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே சதக்கா அதாவது ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க தான் சஹருடைய உணவை சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? விளங்கணுமா இல்லையா? சஹரை நம்ம சமைச்சிட்டோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், வாங்கி திங்கிறவருக்கு ஜக்காத்து கடமையாக இருந்தால் அதுவும் ஹராமாயிருமே, கூடாமல் போயிருமே. அதனால யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாக இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த சஹர் உணவு பொதுப்படையாக சமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சஹர் உணவை அவங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. சரி, நான் பயணத்தில் வந்துட்டேன், நான் பணக்காரந்தேன், என்னுடைய மாத வருமானம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் பயணத்தில் வந்துட்டேன், எனக்கு ஹோட்டல் இல்லை, வீடு இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தஹஜ்ஜத் நேரம், இந்த மாதிரி நமக்கு உணவுகள் பரிமாறப்படுது, என்ன செய்யணும்? மார்க்கம் சொல்லுது 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டு சாப்பாட்டை வாங்கி தின்னுன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? 100 ரூபாய் எடுத்து கையில் கொடு, அப்புறம் சாப்பாட்டை வாங்கி தின்னு. இல்லை நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் வாங்கியிருக்கோம், எல்லாரும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படின்டா அந்த சஹர் உணவை நீ புறக்கணிச்சிருங்குது மார்க்கம். காசு வாங்கினா நான் சாப்பிடுவேன், நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதா இருந்தால் இந்த பணம் ஜக்காத்து பணம் இல்லை என்பதை எனக்கு நீங்கள் கண்டிஷனாக சொல்லணும், அவங்ககிட்ட கேட்கணும். ஜக்காத்துடைய பணம் இல்லை என்பதை எனக்கு கண்டிஷனாக நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னால் நான் சாப்பிடுவேன் என்பதாக நம்ம அதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இன்றைக்கி பார்த்தா அந்த சஹர் உணவு என்பது ஒரு ரகசியமான ஒரு உணவு, அல்லாஹுக்காக வேண்டி சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த உணவு. இன்று நிறைய ரீல்ஸுகள், செல்ஃபிகள், உலக பிரபலியங்கள் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடி செல்ஃபி எடுத்து இவர் எங்க சஹர் உணவுல சாப்பிட்டாரு, யாரெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத பரப்புறது, அதுவும் ஹராம். அந்த நோக்கம் செத்து போகிவிடும், அந்த நோக்கமே இல்லாமல் போகிவிடும். இதிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த சஹர் உணவை நாம் பரிமாறுகின்ற பொழுது, கொடுக்கின்ற பொழுது 3 பேர் குற்றவாளியாக ஆக்கப்படுவாங்க. ஒன்று, நான் சொன்னேன், சஹருக்காக வேண்டி அந்த பணத்தை வசூல் செய்யக்கூடிய வசூலிப்பாளர்கள், அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி தான் காசை வாங்கணும். ரெண்டாவது, அந்த சஹருக்காக வேண்டி அந்த உணவை சாப்பிடக்கூடிய சாப்பிட்றவங்க, அந்த உணவை வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லையா, அவங்க என்ன செய்யணும்? அவங்களும் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி தான், இல்லை காசு கொடுத்தாவது என்ன செய்யணும்? வாங்கி அவங்க சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக இந்த சஹருக்காக வேண்டி நம்ம காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்களும் இதில் குற்றவாளி. கொடுக்கும் பொழுது என் பாவத்தை கழிக்கிறதுக்காக வேண்டி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முறைகட்ட வருமானத்தின் மூலியமாக வரக்கூடிய பணத்தை எல்லாம் இந்த சஹர் இஃப்தாருக்கு கொடுக்கக்கூடாது. அவருக்கு தெரியும் நான் என்ன வருமானம், என்னுடைய வருமானம் என்ன, ஹலாலா ஹராமா, சரியா சம்பாதிக்கிறேனா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? அதில் கவனமாக அவர் அதை சதக்காவுடைய பணத்தை கொடுக்க வேண்டும், ஹலாலான பணத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3 ஆக்கப்படும் என்பதை நம்மளுடைய மார்க்கம் தெளிவாகவே சொல்லி தெரிகிறது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லவா, இன்னொரு செய்தி சொல்லவா? என்ன தெரியுமா? சஹர் உணவை போய் பரிமாறும் பொழுது அந்த சஹர் உணவை ஒரு காஃபிர் சாப்பிட்டாண்டா ஒட்டுமொத்த சஹர் உணவும் வீணா போயிடும். காஃபிருக்கு சஹர் உணவு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனை, இது போன்ற பல விஷயமா இருக்கட்டும், சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கலாம், அது வேற காசுலேருந்து கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஜோப்புலேருந்து காசை கொடுத்து நீ சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அல்ல தனியாக சமைச்சு அதை பட்டம் போட்டு தனியாக கொடுக்கணும். இந்த சஹர் உணவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காஃபிருக்கு கொடுக்கக்கூடாதுங்க. காஃபிருக்கு கொடுத்துட்டீங்கண்டா அந்த காஃபிர் சஹர் உணவை சாப்பிட்டால், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, இது லஞ்சு கிடையாது, இது டின்னர் கிடையாது, இது சிற்றுண்டி கிடையாது. சஹர் உணவுங்கிறது வேற, சஹர் உணவுங்கிறது வேற. அது பரக்கத்தான உணவு, முஃமினீன்களுடைய வாயில் மட்டும்தான் படக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. அந்த உணவு கொண்டு போய் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது. நம்ம நோக்கம் என்ன போயிடும்? அது சிதலமடைந்து போய்விடும், வீணா போய்விடும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இது போன்ற இஃப்தார் உணவாக இருக்கட்டும், நம்ம ஆரம்ப காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. ஏன் இதை நம்ம பேசுகிறோம்? நல்ல அமல் தாங்க, சஹரில் உணவு கொடுக்க நல்ல அமல் தான். இன்னைக்கு நீயா நானா, அங்கே என்ன காடை, இங்கே என்ன மட்டனு, இங்கே என்ன கோழி, இங்கே பருப்பாடாமாப்ல, சரி அப்போ வேணாம், நம்ம இங்கே போயிடலாம், அங்கே போயிடலாம். என்னங்க இது? என்ன நடக்குது இங்க? முன்னாடியே ஆள் அனுப்புறது, நீ அங்க போ, அங்க என்னன்னு பாரு, எனக்கு தகவல் கொடு, நம்ம இங்க இருந்து அங்க போயிடலாம், உச்சபடி போயிடலாம், சாத்தாங்குளம் போயிடலாம், அங்க போய் நம்மளுடைய மக்சத் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கம் அடிபட்டு போகிறதா இல்லையா? அப்படியாகி விடுகிறது. அதை தாண்டி நம்மளுடைய பாசத்திற்குள்ளே நம்ம இளைஞர்கள் என்ன செய்யறாங்க?
நம்ம ஊரில் ரொம்ப குறைவு தான். மற்ற ஊர்களில் நம்ம செய்திகளில் பார்க்குறோம், அந்த இரவு நேரங்களில் அந்த 2 மணி 1 மணிக்கு பைக்குகளை எடுத்துக்கொண்டு ரேஸ் செய்து கொண்டு ஃபாஸ்ட்டாக செல்லுவது, இதனால் பல நபர்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்பதாக நம்ம கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உரையினுடைய மெயின் நோக்கம் 12 நாள் இருக்குது ரமலானுக்கு. இத்தனை நாள் 12 நாள் இருக்குது ரமலானுக்கு. சொந்த காசிலே உழைத்த அந்த காசிலே நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். 100 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 50 ரூபாய்க்கு 2 புரோட்டா ஒரு ஆம்லேட் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலால் ஹலால். ஒன்றுமே இல்லை, ஜக்காத் வாங்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன், நான் ரொம்ப பரம ஏழை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறத வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். எல்லா தகுதியும் இருந்து ஒரு ஸ்டைலாக ஒரு ஜாலிக்காக நமக்குத்தான் இருக்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றது ஒரு பொழுதும் கூடாது என்பதை இந்த உரையின் மூலியமாக நாம் அழுத்தமாக பதிவு செய்து தருகின்றோம். ஆக இஃப்தார் என்பது முதல்ல நோன்பு கஞ்சிக்கு இதே சட்டம் தான். நான் சொல்கிறேன், நோன்பு கஞ்சி காசு கொடுத்தாலும் முறையான ஹலாலான சம்பாத்தியமா என்பதை பார்த்து நோன்பு கஞ்சிக்கு நீங்கள் கொடுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நிறைய நபர்கள் பகலெல்லாம் நோன்பு வைத்து விட்டு அந்த கடைசி நேரத்தில் உங்கள் நோன்பு கஞ்சியத்தை எடுத்து வாயில் வைக்கிறாங்க, உங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. அது ஹலாலாக இருக்கணுமா இல்லையா, அவங்களுடைய நோன்பு கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இல்லையா, அதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக நாம் இதிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாயிருச்சு, முக்கியமான தகவல் என்பதாக நம்ம சொன்னேன். ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உரையினுடைய மிக முக்கியமான நோக்கம், சஹருக்காக வேண்டி காசு கொடுத்தால் ஜக்காத்தை கொடுக்காதீர்கள், சஹருக்காக வேண்டி இஃப்தாருக்காக வேண்டி பணம் வசூல் செய்தால் ஜக்காத்துடைய பணமா என்பதாக கேட்டு வாங்குங்கள். சஹருக்காக வேண்டி உணவு கொடுத்தால் காஃபிர்களுக்கு கொடுத்துடாதீங்க. சஹருக்காக வேண்டி உணவு கொடுத்தால் ரகசியமாக நீங்கள் செய்யுங்கள். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அது வரக்கூடாது, ஃபேஸ்புக்குள்ளே அது வரக்கூடாது. பிரபலியங்களை அறிமுகப்படுத்துகின்றோம் என்பதாக விருந்து உபசரிப்பு, கல்யாண விருந்து உபசரிப்பு அல்ல அது, இல்லையா? இவைகளெல்லாம் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற தூய்மை எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அழுத்தமாக நான் பதிவு செய்து தருகின்றேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் செய்யப்பட்ட அமலாக அல்லாஹ் அதை மாற்றித் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.